அப்போ சூரியன் என்ற நட்சத்திரம், அந்த சூரியன்கிறது உயிர் கருவல்லவா, அப்பாவுடைய உயிரணுக்கள் வந்து அம்மாவுடைய கருவிக்குள்ளே போய் நாம் குழந்தை வடிவத்தில் இருந்து 300 நாள் பாவ உன்னித்த பதிவில் ஏட்டு எழுதி ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்து பிறந்த உடனே உங்களுக்கு ஒரு ஏட்டை பெரட்டி நீ இப்படித்தான் விதி, இனிமேல் இப்படித்தான் நீ வாழணும்னு சொல்லி உங்கள் கர்மாவை நீங்கள் கர்மாவோடு தானே வெளியில் பிறக்கிறீங்க. அப்போ சூரியன் என்ற நட்சத்திரம் தானே இந்த உலகத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மகத்துவம். இப்போ பாருங்க, விடிய வரைக்கும் நம்ம முடிச்சுட்டு இருக்கிறோம், காலையில் சூரிய உதயமான அவங்கவுங்க செயல்படுறோம். மீதி எல்லா கிரகங்களுக்குமே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய சக்தி சூரியனுடைய பிம்ப ஒளிக்குத்தானே உண்டு. என்னங்கய்யா? அதனால தான் மேசத்து வந்து உச்ச வீடுன்னு சொல்லி மேசத்தை உச்சம்னு சொல்லி சூரிய உச்சத்தை அங்கே தான் வச்சாங்க. அப்போ அந்த காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் போய் சிம்மத்தில் கொண்டு போய் சூரியனை ஆட்சி வீடுன்னு வச்சாங்க. அப்போ சூரியன்ல இருந்து தான் அந்த மையப்புள்ளி உருவாகுது. அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் அந்த சூரியனாகப்பட்டவர் பிறக்கும் போது நீங்கள் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எடுத்துக்கங்க ஐயா. நீங்கள் இன்றைக்கே போய் கதவை திறந்து உங்கள் பெட்டியை திறந்து பீர்வாவுக்குள்ள உங்களுடைய ஜாதகம் இருக்குது, அந்த ஜாதகத்தை எடுத்து ஜோதிடர்கிட்டையே நீங்கள் வந்து சந்தேகம் கேட்கறதுக்கு முன்பு நீங்களே உங்களுடைய கர்ம பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவில் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன். உங்கள் ஜாதகத்தில் இப்போ இது வரைக்கும் ராசி கட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் பாதசாரம்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா? ராசிக்கு பாதசாரம்னு ஒன்று இருக்கும். சூரியன் என்ன நட்சத்திரத்தில் இருக்குது, சந்திரன் என்ன நட்சத்திரத்தில் இருக்குது, செவ்வாய் என்ன நட்சத்திரத்தில் இருக்குது, புதன் என்ன நட்சத்திர காலில் நிற்குது, இதெல்லாமே அந்த சாரம் இல்லாத ஜோதிடம் சோரம் போய்விடும். அதனால அந்த சாரத்தை நிற்கிறது பற்றியில் கிரகம். அதில் இப்போ நீங்கள் உங்களுடைய ராசி கட்டத்தை ஓப்பன் பண்ணுங்க. இதுல ராசி கட்டத்தில் சூரியன் என்ற நட்சத்திரம் ஒன்று இருக்கும் இல்லைங்களா? அது எதுவாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அந்த நட்சத்திரம் தான் நீங்க பிறக்கும் போது தாயுடைய கருவறைக்குள்ள கரு உருவான நட்சத்திரமே அதுதான். புரிஞ்சுங்களா ஐயா? பிறக்கும் போது நீங்க அந்த கருவுடைய நட்சத்திரம் அப்பா வந்து கருவை உருவாக்கி கர்மாவை விதைச்சது அந்த சூரியன் என்ற நட்சத்திரம் தான். அந்த வீட்டுக்கு தான் இந்த ராசி கட்டத்தில் உங்களுக்கு முடக்கு உருவாகுது.